அனைவருக்கும் வணக்கம். எதிர்காலத்தை நினைத்து பயமா? இனி அந்த பயம் இருக்காது. ஒருமுறை கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு குரு போர்க்கலைகளை சீடர்களுக்கு கற்றுத்தந்து பயிற்சி வழங்கி கொண்டிருந்தார். அந்த சமயம் அங்கு வந்த ஒரு இளைஞர், குருவே, நானும் இந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு நம் நாட்டின் போர் படையில் சேர உள்ளேன் என்றார். நான் பயிற்சி வழங்குகிறேன், நீ முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதன் பிறகு போர் பயிற்சிகளை குரு ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்தார். பயிற்சிகள் சில நாட்கள் கடந்தது. குரு ஒரு விஷயத்தை கவனித்தார். அவன் செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தான். அவன் மனம் முழுமையாக இந்த பயிற்சியில் இல்லை என்பதை உணர்ந்தார். வேறு ஏதோ நினைத்து கொண்டு செயல்படுகிறான் என்பதை கவனித்தார். உடனே அந்த இளைஞரிடம் சென்று, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் பயிற்சியில் கவனம் இல்லை என்று கேட்டார். குருவே, நான் இப்பொழுது பயிற்சி எடுத்து வருகிறேன். எதிர்காலத்தில் எனக்கு போர் படையில் வேலை கிடைக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது, என் குடும்பம் என்ன ஆவது, என் குழந்தைகள் என்ன ஆவது என்று கேட்டார். அதற்கு குரு, நீ எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை நினைத்து நிகழ்காலத்தில் உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறாய். நிகழ்காலத்தில் நன்றாக செயல்பட்டால்தான் எதிர்காலம் நன்றாக அமையும் என்றார். நம் வாழ்க்கையில் எதிர்காலம் என்பது நம் கையில் இல்லை. அது ஒரு பார்க்க முடியாத புத்தகத்தின் மறுபக்கம் போன்றது. இன்றைய வாழ்க்கை இந்த நொடி பொழுது மட்டுமே நம்மிடம் உள்ளது என்று கூறினார். குரு கூறிய அனைத்தையும் கேட்டு உணர்ந்த அவன் பயிற்சியில் சிறப்பாக செயல்பட தொடங்கினான். அவன் உழைப்பை போன்றே அவனுக்கு போர் படையில் வேலையும் கிடைத்தது. ஒருமுறை எதிர்நாட்டுடன் போரில் அந்த இளைஞன் சிறைபிடிக்கப்பட்டான். கடும் சித்திரவதை அனுபவித்தான். சிறையில் உள்ள தனிமையும் இருளும் அவனை வாட்டி வதைத்தது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, நாம் தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவெடுத்தான். இப்படியே இங்கு இருக்க முடியாது என்று எண்ணினான். இப்பொழுது இரவு நேரம் என்பதால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. மேலும் குரு கூறிய அந்த வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தன. நிகழ்காலத்தில் நம் வாழ வேண்டும் என்று அவர் கூறியதை எண்ணினான். இரவு நேரம் தூங்குவதற்கு தானே என்று சொல்லிக்கொண்டே அவன் தூங்கினான். அடுத்த நாள் காலை இளைஞரினுடன் போர்ப்படையில் இருந்த சில நண்பர்கள் சிறையின் உள்ளே வந்து இளைஞரை காப்பாற்றி சென்றனர். அப்போது அவன் நினைத்தான், நாம் நேற்று அவசரப்பட்டு தற்கொலை முடிவு எடுத்திருந்தால் இன்று என்னவாய் இருக்கும் என்று எண்ணினான். மனதில் குருவிற்கு நன்றி சொல்லிக் கொண்டான். இந்த கதை போல நம் வாழ்க்கையிலும் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். அப்போது நிதானமாக இறைவன் மீது மட்டும் முழு கவனம் செலுத்தி, எப்படியாவது இந்த கஷ்டத்தில் இருந்து வெளிக்கொண்டு வந்துவிடு என்று மட்டும் பிரார்த்தனை செய்யுங்கள். எந்த ஒரு முடிவும் அந்த சூழ்நிலையில் எடுக்காதீர்கள். குரு கூறியது போலவே நிச்சயமாக உங்கள் சூழ்நிலை மாறும். நிகழ்காலத்திலும் வாழுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவார். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சுந்தர் தாட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.